வெல்கம் டு ஓப்பன் மார்வென் சேனல். இந்த வாரம் ஒரு தரமான ஒரு காமெடி படம் வந்திருக்குன்னு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வந்தது. அந்த படங்களில் ஒரு சிறப்பான படம்னு பேர் வாங்கின படம் தான் இங்கே நான் தான் கிங்கு. இந்த படத்தோட டைட்டிலே வந்து ரொம்ப கேட்சியாக இருந்தது. ஏன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஜெயிலர் படத்தில் வந்த அந்த டைலாகோட அந்த ஒரு டைலாக் எடுத்து இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சுருந்தாங்க. அது கவனம் ஈர்த்தார் இயக்குனர் ஆனந்த் நாராயணன். அவர் வந்து ஏற்கனவே விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்பில் இந்தியா பாகிஸ்தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருந்தார். இந்த படத்தில் ஒரு சந்தானத்தோட இணையர்னா நல்ல ஒரு ஹைப் இருந்தது இந்த படத்துக்கு. அது இல்லாமல் சந்தானம் அவர்கள் படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். ஏன்னா அவர் படத்தில் ஒன்லைன் எல்லாமே நல்லாயிருக்கும். டைமிங் காமெடி ஜோக்ஸ் எல்லாமே அப்டேட்டடாக இருக்கும். நல்லாவும் இருக்கும்னு ஒரு பேர் இருக்கும். அது இல்லாமல் இப்போ கோடை விடுமுறையில் இருக்க எந்த படம் பார்க்கலான்னு காமெடி படம் பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு படமாக ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் இந்த படம். இந்த படம் ஏற்கனவே வடக்குப்பட்டி ராமசாமின்னு சந்தானம் அவர்கள் நடிப்பில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ரீசெண்டாக. ஸோ அதனால் அதே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்ப்பு நிறைய அதிகமாச்சு. இந்த படம் எப்படி இருக்குது, அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சுதா, எப்படி இருக்குது, காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். அதனால் நம்ம ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தளத்தில் வந்து புது படங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரோம். புது படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்குள்ள வருமா, தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த விமர்சனம் பிடிச்சதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து சந்தானம், அப்புறம் புதுமுக நடிகை, தமிழ் நடிகை பிரியாலயா அறிமுகமாயிருக்காங்க அவங்க. அப்புறம் தம்பி ராமையா, பாலசரவணன், விவேக் பிரசன்னா, லொலுசபா மாறன், லொலுசபா சேஷு, சுவாமிநாதன், இப்படி ஏகப்பட்ட நடிகர் பட்டாளங்கள்லாம் நகைச்சுவை நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குன்னு டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, சந்தானம் வந்து ஒரு 2K கிட்ஸு. அவருக்கு வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அவருக்கு வந்து யாரும் இல்லை, அவர் தனியாக தான் இருக்கார். அவருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் அமையலை. இப்போ மனபலம் ஒரு கல்யாணம், ஒரு மாப்பிள்ளை வரன்னு பார்த்துறோன்னு சொல்லி அவர் மேட்ரிமோனியில் அரேஞ்ச் பண்ணுறாரு. அது யாருன்னா தம்பி ராமையாவோட பொண்ணு தான் அது. தம்பி ராமையா வந்து நல்ல ஒரு ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர். நல்ல ஒரு வசதியானவர். பழைய தோட்டம் தொரவெல்லாம் இருக்குன்னு சொல்லி மனோபலம் அவரை சொல்லி அவருக்கு கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு தம்பி ராமையா. தம்பி ராமையோட பொண்ணு தான் பிரியால ஹீரோயின். தம்பி ராமையோட பையன் தான் பாலசரவணன், அதாவது சந்தானத்துக்கு மச்சான். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவர் ஜமீன் வந்து போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டார், ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்காருன்னு. இந்த சமயத்தில் ஒரு ஒரு மும்பையில் வந்து பாம்பெலாம் வெடிக்குது. அதுக்கடுத்து சென்னை தான் டார்கெட்னு வருது. அந்த சென்னை டார்கெட் வரும்போது சந்தானத்துக்கும் அதில் ஒரு எதிர்பாராத விதமாக அவர் வாழ்க்கையிலையும் அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. எதனால் அவர் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அவர் வந்து இந்த கடன்லாம் அடைச்சி மீண்டு வந்தாரா, அந்த பாம்பு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தாரான்றத எதிர்பாராத ட்விஸ்டோட முடிகிறது தான் பேலன்ஸான நகைச்சுவை கலந்த கிளைமேக்ஸு, மிச்ச கதை எல்லாமே. வாங்க இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மைல்டு காமெடியாக வச்சு நல்லாவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் இயக்குனர். அந்த படத்துலையும் நல்லா கவனம் எடுத்திருப்பார் காமெடியில். ஆனந்த் நாராயணன் அவர் தான் இயக்கியிருக்காரு அந்த படத்தை. இந்த படத்துலையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லாவே ஃபீல் குட்டாக நல்ல மைல்டு காமெடியாக ரசிக்கிற அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அது படத்தை ஓரளவு காப்பாற்றிருதுன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம இயக்குனர் பாராட்டலாம். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்போ முடியுதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஃபீல் குட்டாக போயிடுச்சு. நல்ல ஒரு இன்ட்ரோல் பிளாக் நல்ல ஒரு வச்சு முடிச்சிருப்பாங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறமும் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓரளவு தேத்தி கொண்டு வந்துடுறாரு கிளைமேக்ஸ் டயத்தில். கிளைமேக்ஸ்லேயும் வந்து கிரேசி மோகன் அவர்கள் டைப் ஆஃப் காமெடி ஒரு கிளைமேக்ஸில் அது நல்லா ஓரளவு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால படம் ஓரளவு தப்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் படத்தில் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே நல்லாயிருக்கு. சந்தானம் அவர்கள் அவர் வந்து லொல்லு சபாலேருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இப்போ காமெடி படங்கள்லாம் நடித்து அது தனி ட்ரெண்டை உருவாக்கி இப்போ அவருக்குன்னே தனி ஒரு ரசிகர் பட்ட அளவு ஃபேன் பேஸ் இருக்கிற அளவுக்கு ஹீரோ லெவலுக்கு முன்னேறி இருக்காரு. இந்த படத்தில் ஹீரோ லெவலுக்கு வந்தோடனே ஓரளவு ஷட்டிலான காமெடி, அப்புறம் கொஞ்சம் டீசெண்டாக ரொம்பவும் கலாய்ச்சல் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஸ்கோப் கொடுத்து, எப்படி வடக்குப்பட்டி ராமசாமியில் நிறைய நடிகருக்கு ஸ்கோப் கொடுத்துருப்பாரோ அது மாதிரி இதுலேயும் ஸ்கோப் கொடுத்து அவர் நடிப்பை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. தம்பி ராமையோட ஒரு வர போர்ஷன்ஸ்லாம் ஓரளவு நல்ல டைமிங் காமெடி, பாலசரவணனோட சேர்ந்து பண்ணுறது எல்லாமே நல்லா இடம்பெற்றிருக்கு. அதெல்லாம் சென்டிமெண்ட்டு, ஆக்ஷன், ரொமான்ஸு, டான்ஸ் எல்லாத்துலேயும் பின்னி பழம் எடுக்கிறாரு. அவருக்கு ஏற்ற ஒரு ஜானர் பிடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். இனி சந்தானம் அவர்கள் ஜானர்னே சொல்கிற அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அமையன்னு சொல்லலாம். அவருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் ஹீரோயின் வந்து தமிழ் ஹீரோயின் சொல்கிறாங்க பிரியாலயா. அவங்க வந்து படத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வராங்க. நல்ல ஒரு புதுமுக நடிகன்னு தெரியாமல் நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. காமெடி டைமிங்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. அது கொஞ்சம் நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அது இல்லாமல் படத்தில் வந்து ஏகப்பட்ட நடிகர்கள் பட்டாளம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தம்பி ராமையா, பாலசரவணன், லொல்லுசபா மாறன், லொல்லுசபா சேஷு, சுவாமிநாதன் இவங்கெல்லாம் காமெடி அங்கங்கே ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மைல்டு காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது இல்லாமல் படத்தில் விவேக் பிரசன்னா ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் படத்தில் ட்ராவல் ஆகிறாரு. சந்தானத்தோட ஃப்ரெண்டாக வர்றாரு. அது இல்லாமல் அவர் வந்து அந்த ஒரு
அந்த பிணமா நடிக்கிற காமெடி நல்லாவே பண்ணியிருக்காரு. எப்படியும் வந்து மகளிர் மட்டம்ல வந்து நாகேஷ் அவர்கள் அந்த பண்ணியிருப்பாரா, அதே மாதிரி காட்சியை கொஞ்சம் கஷ்டமான ஒரு காட்சியை வந்து நல்லா சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு சிறப்பான படங்களில் ஒன்றா வந்து பெஸ்ட் படம்னு கூட சொல்லலாம். விவேக் பிரசன்னா பாராட்டுகள். அது இல்லாமல் படத்தில் ஹீரோயின் கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்க. அதுக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். டிஎம் அண்ணா அவர்கள் இசையில் மாயாணி மாயாணி அந்த பாட்டு நல்ல ஒரு மெலடியாக ரொம்ப நாளைக்கு பேசப்படக்கூடிய அளவு சிறப்பான பாடலாக இருக்குது. அது இல்லாமல் இன்ட்ரடக்ஷன் சாங் இன்னும் 2 3 சாங் பெப்பி சாங் எல்லாமே நல்லாவே இருக்குது. பிஜிஎம்மும் படத்துக்கு ஏற்ற அந்த காமெடி ட்ராக்கு அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்காரு டிஎம் அவர்கள் பாராட்டுகள். அது இல்லாமல் கேமராவும் நல்லா இருக்குது. படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லாவே இருக்குது. படம் மைனஸே இல்லைன்னா சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நல்ல காமெடியாக கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து நல்ல டைமிங்காக நல்ல ஒரு என்கேஜிங்காக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து படம் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லை, எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. படத்தில் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் காமெடி வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா படத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் தீவிரவாதிகள் காமிக்கிறாங்க. அவங்க இருக்க இடம்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. லோக்கல் டான் மாதிரி தான் காமிக்க சித்தரிக்கப்படுது. என்னதான் நகைச்சுவை படமாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அது இல்லைன்னா கொஞ்சம் க்ரீன் ஸ்க்ரீன் கட்டி கொஞ்சம் ரிச்சாக காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் படத்தில் ஈடுபட்டிருக்கோம். சிஜி எஃபெக்ட்ஸ்லாம் இப்போ நிறைய பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணியிருந்து சிறப்பாக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது அப்புறம் என்ன லெவலில் சின்ன சின்ன குறையாக பார்க்கப்படுது. ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி செகண்ட் ஹாஃபில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் காமெடி போர்ஷன்ஸை. அது இல்லாமல் சந்தானம் வந்து கொஞ்சம் ஹீரோ ஆகிட்டதால் இந்த டைமிங் காமெடியிலலாம் கொஞ்சம் அடக்கி வசிக்கிறதும் தெரிகிற அளவுக்கு தான் இருக்குது படத்தில். ஏன்னா இன்னும் அவர் வந்து இறங்கி அடித்தாருன்னா நல்லா இருக்கும் காமெடிலாம். நல்ல ஒரு டைமிங்க்குன்னு பேர் வாங்கினார். பல படங்களில் ஒரு டைமிங்காகவே நல்லா ஓடிருக்கு காமெடிக்காக. ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நிறைய படங்களில் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயும் அந்தளவுக்கு காமெடி கொண்டு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்போவே இது நல்ல படம் தான். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான நல்ல ஒரு காமெடி படம். ஒன் டைம் வாட்சபிள். அபோவ் ஆவரேஜான படம் தான். காமெடி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பர்னு சொல்லியிருக்கலாம். இப்போதைக்கு இது அபோவ் ஆவரேஜ். ஸோ ஃபேமிலியோட ஒன் டைம் குடும்பங்கள் கொண்டாடும் காமெடி படம்னு சொல்லலாம். ஸோ இப்போது படம் தேட்டருகளில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓடிடியில் வரும்போது கொண்டாட படம். இப்போ தேட்டர்களில் நல்ல ஒரு காமெடி இந்த வெயில் நேரத்துக்கு நல்ல காமெடி தேட்டரில் குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய ரசிக படம்னு சொல்லுங்கன்றவங்களுக்கு காமெடி படமாக சந்தானம் அவர்கள் டைமிங் எனக்கு தெரியும். படத்தில் தேட்டரை விழுந்து சிரிக்கிற அளவுக்கு பல மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. மூமெண்ட்ஸ் காமெடி மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் இந்த படத்தை ஒன் டைம் வாட்சபிள்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னாடி சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். வணக்கம்.